அம்மா சீன் சூப்பரா இருந்தது. லாஸ்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. சூப்பர். படத்தில் தான் காப்பாங்க, நமக்கு தான் தெரியும். ஆனால் எல்லா மனுஷனையும் கொல்றதில்ல. அந்த மிருகத்தையும் வாழ வைக்கணும். ஒரு நாய் கடிச்சிச்சுன்னு எல்லா நாயும் கொல்லக்கூடாது. எல்லாரும் வளர்க்குறாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க கெட்டவங்க இருக்காங்க. அதனால் மிருகங்களோட கால்நடையோட யானை கூடயும் அந்த அம்மா பழகுது பார்த்தீங்களா, அதுதான். அந்த அம்மா வந்து அந்த கையில் பாம்பு எடுத்தோடனே பயந்து ஒரு ஆக்ட் பண்ணாலும் ஒரு சீனில் உசுறு கொடுத்து நடித்தாலும் மியூசிக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. த்ரில்லிங்கான ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த டாகுக்கெல்லாம் ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாரு அந்த சீனுக்கெல்லாம், சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு புதுமுகம் மாதிரியே தெரியல, ரொம்ப இயல்பாக இருந்தது. அண்ட் மியூசிக் தான் வந்துட்டு பெரிய ப்ளஸ். கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. புது நடிகருங்கன்னு இல்லை, புது மியூசிக்கனும் இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாகவே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். அம்மா சீன் சூப்பரா இருந்தது. லாஸ்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. சூப்பர். புது படமே தெரில, இவர் வந்து நிறைய படம் பண்ண மாரி இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்தமாரி படத்தெல்லாம் நம்ம வந்து இன்னும் நல்லா எடுத்துகிட்டு போனோம். பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இந்தமாரி படத்தை எடுத்து வெளியிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். படத்தில் வந்து எல்லா உயிரும் ஒன்று தான், யாரையும் வந்து தாழ்வாக பார்க்கக்கூடாது. எல்லாருமே சமன்றதை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. படம் நல்ல படம். அந்த அம்மாவோட ஃபைட் சீன்லாம் வந்து வேற லெவலில் மாசா எடுத்துருக்காங்க. அந்தமாரி படமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் புதுசாக நடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்தேன். ஒரு 10 நிமிஷம் நான் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தேன். பிறகு காட்சி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தும் பொழுது ஒன்றுமே புரியல. ஆனால் பிறகு தான் தெரியுது ரொம்ப விஷயம் இருக்குது இந்த படத்தில் அப்படின்றது. இயற்கையோட மலையில் மக்கள் எப்படி வாழுறாங்க, அவங்க தனக்காக மட்டும் கிடையாது, இந்த மாதிரி மிருகங்கள், கால்நடைகள், ஒரு மனுஷன் இங்கே வந்து நம்ம மனுஷன் நிறைய பேர் இருக்கோம். நம்மலாம் எவ்வளோ கெட்டவங்கன்றது படத்தில் தான் காப்பாங்க, நமக்கு தான் தெரியும். ஆனால் எல்லா மனுஷனையும் கொல்றதில்ல. அந்த மிருகத்தையும் வாழ வைக்கணும். ஒரு நாய் கடிச்சிச்சுன்னு எல்லா நாயும் கொல்லக்கூடாது. எல்லாரும் வளர்க்குறாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க கெட்டவங்க இருக்காங்க. அதனால் மிருகங்களோட கால்நடையோட யானை கூடயும் அந்த அம்மா பழகுது பார்த்தீங்களா, அதுதான். அந்த அம்மா வந்து அந்த கையில் பாம்பு எடுத்தோடனே பயந்தேன், யானையை கொல்ல போகிறாங்க. ஒரு பயமுறுத்தத்துக்கு தான். இதில் வந்து அன்புமணி ராமதாஸோட ஃபேமிலியிலேருந்து வந்து நடிச்சிருக்காரு, ஹீரோவாக நடிச்சிருக்காரு. கதாநாயகன் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு? இல்லை, இப்போ கதாநாயகன்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. எல்லா பசங்களும் அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. அன்புமணி அவருடைய சொந்தக்காரரா என்னன்னு எனக்கு அதுவும் புரியல. ஜாதி ரீதியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கா இல்லை முழுக்க முழுக்க வந்து? இல்லை இல்லை, இதில் பார்க்கும்போது அந்த இயற்கையாகவே நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்கிறது ஓரளவுக்கு தெரியுது. ஒரு கிராமத்தில் உள்ள பசங்க வெளியில் போனாங்கன்னா என்ன மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி. இதில் வேற ஒன்றும் ஜாதின்ற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கால்நடையோட எப்படி பழகணும், காட்டுக்குள்ளே போனோம்னா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். அதாவது டாக் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு டாக் மூவி வந்திருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் இப்படி சீட்டில் இப்படி முன்னாடி உட்காந்துட்டு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற
மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எஸ்பெஷலி என்னதான் நம்ம ஒரு ஆக்ட் பண்ணாலும் ஒரு சீனில் உசுறு கொடுத்து நடித்தாலும் மியூசிக்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, த்ரில்லிங்கான ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த டாகுக்கெல்லாம் ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாரு அந்த சீனுக்கெல்லாம், சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து யாரோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எனக்கு நிறைய பேர் பிடிச்சிருந்தது. சில சீனெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹீரோவோட அம்மா இந்த அளவுக்கு அந்த ஃபைட் சீனில் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஒன்று. ப்ளஸ் ஹீரோவோடது எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க கூட நடித்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்காங்கல்ல, இதையா இன்னொருத்தர் இருக்காங்க. அதில் வந்துட்டு ஒருத்தர் மட்டும் மாட்டிப்பாருல்ல, அதில் அடிபட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒரு க்ளோஸ் ஷாட் ஒன்று வச்சாங்க பாருங்க, சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருந்தது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருந்தது. ஃபைட்ஸ்ன்னு எல்லாமே நல்லா இருந்தது. காளி வெங்கட்டும் இதில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட படம் எப்படி இருக்கு? அலங்கு படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. இது டாக் லவர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆடியன்ஸுமே கண்டிப்பாக கவர் பண்ணும். ஒரு மாரல் வேல்யூ வந்துட்டு டைரக்டர் உள்ளே கொடுத்துருக்காரு. ஸோ தாராளமாக ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். பட் கொஞ்சம் ட்ரிகர் வார்னிங், ஏன்னா வெளியே வந்துட்டு இப்போது டாக்ஸ் எல்லாம் எப்படி அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை ஒரு பார்ட்டாக உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஃபார் அவேர்னஸ்க்காக. ஸோ மற்றபடி வந்து மூவி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா உயிரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க டைரக்டர். அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு புதுமுகம் மாதிரியே தெரியல, ரொம்ப இயல்பாக இருந்தது. அண்ட் மியூசிக் தான் வந்துட்டு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டோரியோட சேர்த்து நல்லா இருக்கு. அலங்குன்னு டைட்டில் வச்சிருக்காங்களே, ஸோ அதுக்கு ஏதாவது உள்ள சொல்லியிருக்காங்களா? அலங்கு மீனிங் ஏதாவது? இது அது பர்டிகுலராக மூவிக்கான இதை வந்து அதுக்கான மீனிங்கை வந்து மூவியில் ப்ராப்பராக கன்வே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் எமோஷ்னலாக என்ன சொல்ல நினச்சாரோ டைரக்டர் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. புது ஆக்டர் மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாகவே ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்கு. படத்தில் வந்துட்டு நாயின்னு பார்க்காம அதையும் மனுஷனாக நம்ம மதித்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அப்படி நாயின்னு நானே சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அது காளின்னு பேர் வச்சுருக்காங்க. காளி வந்து கதாநாயகி கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. புது நடிகருங்கனும் இல்லை, புது மியூசிக்கனும் இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாகவே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குது படம். எதுவுமே இல்லைடாம்மா, அப்படி தப்பு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தானே எதாக இருந்தாலும் கத்தி எடுக்கிறாங்க. ஒருத்தரை நம்ம பழி வாங்கணும்னு எடுக்கல இல்லை. அதனால் யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. தப்பான எந்த இதுவுமே அதில் கிடையாது. அதுதான் சொல்கிறேன், கதாநாயகி இல்லைன்னா கூட அந்த காளி தான் கதாநாயகின்னு சொல்கிறேனே. அதனால் அது நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.